ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோனி பாய் என்றைக்குமே தோனி பாய் தான். அவர் தலைமைக்கு கீழே ஆடுறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி திரும்ப சிஎஸ்கே லீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அதை சிறப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் அவருடைய கேப்டன்சி வேணாம், அவர் தலைமையில் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா இப்போ பேசியிருக்காரு. தோனிக்கு பிறகு சிஎஸ்கேல இப்போதைக்கு சீனியர் அப்படின்னா ஜடேஜா தான். ஆல்ரெடி ஜடேஜா கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க. கேப்டன் பொறுப்பை கொடுத்த உடனே ப்ரெஷர் காரணமாக ஜடேஜா சரியாக லீட் பண்ணல, திரும்ப தோனியை மாற்றிட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டை போட்டிருக்காங்க. கெய்க்வாட் தலைமையில் இது வரைக்கும் 5 கேமில் ஆடி 3 கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் கெய்க்வாட் கப்பு வாங்கி தருவாரா மாட்டாராங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கெய்க்வாட் தலைமையில் நிச்சயமாக சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெய்க்வாட் மேலே விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஒரு சர்ப்ரைசிங்காக தான் கேப்டனாக போட்டாங்க. அந்த சமயத்திலே ஜடேஜாவுக்கு அது பிடிக்கல. அந்த நேரம் நம்ம சிஎஸ்கே சிஇஓ இவங்களாம் சேர்ந்து தான் ஜடேஜா காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சீசனில் ஜடேஜா திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டார். பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக ஆடிட்டு இருக்காரு, பட் பவுலிங்கில் செம ஃபார்முக்கு வந்துட்டார். கேகேஆர் அணிக்கு எதிரான கேமில் 3 விக்கெட்ஸ் எடுத்து அசத்தியிருக்காரு. அப்போ ஜடேஜா சிஎஸ்கே பற்றி பேசும்பொழுது யாராலையும் தோனி ஆக முடியாது, தோனி கீழே ஆடுறதான் நான் ஆசைப்பட்றேன், திரும்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் கேப்டன்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா தான் பண்ணுறாரு. இருந்தாலும் கேப்டன்சி அழுத்ததுனால அவர் பேட்டிங்கில் சொதப்புறாரு. அதனால அவர் கேப்டனாக இல்லாமல் ஒரு பிளேயர் ஆடினார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா தனக்கு கேப்டன் பொறுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா சொல்லியிருக்காரு. நன்றி.